வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ். அப்போ திருமலையிலேருந்து வந்துட்டாங்க. திருமலையில் தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டேன். சாயந்தரம் 6 மணிக்கு எனக்கு ட்ரெயின். அதனால் கீழே விஷ்ணு நிவாசத்தில் ஸ்டேட்டஸ் நான் பார்க்கறதுக்காக இங்கே வந்தேன். விஷ்ணு நிவாசம் ஃபுல்லாகவே செம்ம க்ரௌடாக இருக்குங்க. க்ரௌடுன்னு என்னங்க, கவுண்டரில் ஒன்றும் க்ரௌடு இல்லை. வெளியில் விஷ்ணு நிவாசம் பூராவே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் ஹெவியாக இருக்குது. எல்லாருக்கும் 2 நாள் கழிச்சு தரிசனம் போது அவங்களாம் மேலே போய் ரூம் எடுக்கிறதுலாம் நிறைய பேர் தயாராக இல்லை. எல்லாருமே விஷ்ணு நிவாசம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக மக்கள் எங்கே பார்த்தாலும் படுத்துருக்காங்க. எல்லா ஹாலையும் திறந்து விட்ருக்காங்க, எல்லா இடத்துலையும் படுத்துருக்காங்க. ஆக்சுவலாக விஷ்ணு நிவாசில் வந்து நம்ம உள்ளே ஏறுறோம் பாருங்கள், அதான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோருங்கிறது பார்க்கிங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ரிசப்ஷன் ஹாலு. அந்த ரிசப்ஷன் ஹாலு ஃபுல்லாக படுத்துருக்காங்க. சைட்லலாம் ஏகப்பட்ட இடம் இருக்கும், எல்லா இடத்துலையும் மக்கள் கூட்டம் நிறைஞ்சிருக்கு. எல்லாமே திறந்து விட்ருக்காங்க. அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து லாக்கர்ஸ்லாம், ஃப்ரீ லாக்கர்ஸ்லாம் இருக்கும், எதுவுமே அவைலபிள் இல்லை. அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில் வந்து ரூம்லாம் ஆரம்பிக்கும். அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ரூம் அக்காமடேஷன் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. காலி ஆகலன்னு சொல்லி போர்டை வச்சிடுறாங்க, திரும்ப காலி ஆனோன்னு திரும்ப கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் இருக்குது. ஏகப்பட்ட பேர் அதில் வெயிட்டிங்கில் இருக்காங்க. முதல்ல ஒரு க்யூ லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல கொடுக்கல. அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு இடத்துல கொடுக்குறாங்க. கவுண்டர் அதே தாங்க, முதல்ல லெஃப்ட் சைடில் கொடுத்தாங்க, இப்போ ரைட் சைடில் கொடுக்குறாங்க. எல்லாம் ஏகப்பட்ட வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நான் கூட கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். கிட்ட போய் விசாரிக்கும்போது தெரிஞ்சு ரைட் சைடில் நிறைய பேர் உட்காந்தாங்க. ஆஃப்லைன் கவுண்டர்னு கேட்கும்போது ஆமாம் சார் இதுதான் வெயிட் பண்ணுறாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ரூம் அலாட் பண்ணி கிடைக்கல. இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, காலி இல்லை அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வேக்கண்ட் வந்தோடனே மறுபடியும் கொடுப்பாங்க. அப்படி தான் இது போயிட்டு இருக்குங்க திருப்பதியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் போய் டோக்கனுக்காக பார்க்கறதுக்கு போன விஷ்ணு நிவாசத்தில் வேகமாக போயிட்டுருக்காங்க மக்கள். யாரும் வெயிட்டிங்கில் யாரும் கிடையாது. பட் கவுண்டரில் ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க, கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ண வேண்டிய வேலை இல்லையே தவிர 5 நிமிஷத்தில் நம்ம டிக்கெட் எடுக்க முடியும், அப்படி தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இது இப்போ கொடுக்குறது இன்றைக்கி சாயங்காலம் நான் 4:15 போய் பார்க்கும்பொழுது அங்கே 17ஆம் தேதி நைட்டு 11 மணி தரிசனம் தாங்க அவைலபிள் இருக்குது. நான் இன்றைக்கி தேதி 15, இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு போய் பார்க்குறேன். 16 டிக்கெட் இல்லை, 17ஆம் தேதி காலையிலேருந்து இல்லை, நைட்டு 11 மணி தரிசனத்துக்கு தான் டிக்கெட் இருக்குது. அதுவும் 4100 டிக்கெட் தாங்க அவைலபிள் இருக்குது. ஆல்மோஸ்ட் 17ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இந்த ஸ்டேட்டஸ் நான் பார்த்தேன். 5 மணிக்குள்ளார கன்ஃபார்மாக இந்த 4000 டிக்கெட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 18ஆம் தேதி டோக்கன் இன்றைக்கே கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி தேதி 15, 18ஆம் தேதி டோக்கனை இன்றைக்கி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கண்டிப்பாக இதுவும் ஒரே நாளில் முடிஞ்சிடும். நாளைக்கு சாயங்காலம் 19ஆம் தேதி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது கன்ஃபார்ம்ங்க. கிட்டத்தட்ட இது வந்து இப்படி தான் நடக்க போகுது. ஏன்னா யாரும் கூட்டம் திருப்பதிக்கு வந்து அதிகமாக வரல, கவுண்டரில் ஆள் இல்லையேன்னு சொல்கிறத தவிர, ஆனால் பக்தர்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க யாரும் நிற்க விடாமல் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட விஷ்ணு நிவாசத்தில் அந்த ஒரு பெரிய பில்டிங், அந்த உள்ளார வந்து கிட்டத்தட்ட 20 இடத்துல கவுண்டர் வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் பாட்டு வந்துகிட்டே கொடுத்துட்டே இருக்காங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல்னு சொன்னாங்க, இப்போ அதெல்லாம் எதுவுமே பார்க்கறது இல்லைங்க. ஆதார் கார்டு ஃபோனில் காமிச்சாலும் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் 19ஆம் தேதி வரைக்கும் டைம். ஆனால் இதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு நாளைக்கு 16ஆம் தேதி சாயங்காலமே கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த டிக்கெட்டு 17ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் தாங்க இருக்கும். இது கன்ஃபார்மாகவே, இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடிஷ்னலாக ஏதாவது கோட்டா ஒதுக்கினால் மட்டுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நிலைமை இப்போ உள்ள டோக்கன் மட்டுமே நீடிச்சதுன்னா இன்னொரு 1 மணி நேரத்துக்குள்ளார 5 மணிக்குள்ளார 17ஆம் தேதி டோக்கன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 18ஆம் தேதி டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி நைட்டு நாளைக்கு காலையில் வர்றவங்க எல்லாருமே 18ஆம் தேதி டோக்கன் தான் வாங்கலாம். அது மாதிரி தான் ஆகிடும். இது இந்த 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் இருக்கும். நாளைக்கு சாயங்காலம் இதே டயத்துக்கு 19ஆம் தேதி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதே டயத்துக்கு கொடுக்குறாங்களா இல்லை முன்ன கொடுக்குறாங்களோ, பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங்லேருந்து 19ஆம் தேதிக்கான டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் ஒரு நாள் தான் நீடிக்கும். கன்ஃபார்மாக நாளைக்கு 16, 17, 17ஆம் தேதியோட எல்லா டோக்கனும் முடிஞ்சிடும். அப்படி தாங்க சூழ்நிலை இப்போதைக்கு இருக்குது. அடிஷ்னலாக கோட்டா கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு 10,000 டோக்கன் கொடுப்பாங்க. இன்றைக்கி ஒரு 10,000, நாளைக்கு ஒரு 10,000 டோக்கன் கொடுத்தா கூட எப்படி இருந்தாலும் 17ஆம் தேதிக்கு மேலே 19ஆம் தேதிக்கான டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வேணுங்கிறவங்க பிளான் பண்ணிங்க. ரொம்ப லாங்லேருந்து ஒருத்தர், குமரியிலேருந்து ஒருத்தர் வருவேன்னு சொல்லியிருந்தார், கன்னியாகுமரியிலேருந்து ட்ரெயினில் வரேன்னு. இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து 18ஆம் தேதி வருவார்னு சொன்னார்னு நினைக்கிறேன். அது மாதிரிலாம் கிடைக்கிறது வாய்ப்பே இல்லைங்க. 17ஆம் தேதி நீங்கள் காலையில் இங்கே இருந்தால் டிக்கெட் வாங்கலாம். 17ஆம் தேதி கன்ஃபார்மாக நீங்கள் பகலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பகலுக்கு அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே கிடைக்கிறதுக்கே ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. பக்தர்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டு இருக்குது தொடர்ந்து. ஏன்னா லீவு, தொடர்ச்சியாக லீவு இருக்கிறதுனால ஏகப்பட்ட பேர் வர்றாங்க. இங்கே தங்குறாங்க, திருமலையில் போய் தங்குறாங்க. திருமலையும் கூட்டமாக தான் இருக்குது, ஹெவியாக இருக்குது. 2 இடத்துலையுமே கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வேகமாக போயிட்டுருக்கு. 19ஆம் தேதி வரைக்கும் டோக்கன்லாம் இருக்காது. 17ஆம் தேதியோட எல்லா டோக்கனும் கொடுத்து முடிச்சிருவாங்க. அதனால் வாய்ப்பு இருக்கவங்க முன்னாடியே வந்து டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு வெயிட் பண்ணி தரிசனம் பாருங்கள். இல்லை திருமலையில் போய் ரூம் எடுத்துகிட்டு தங்கிக்கிட்டு தரிசனம் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து லேட் பண்ணி வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் உங்கள் அலைச்சல் பண்ணிக்காதீங்க. அதை விட முக்கியம், வந்துட்டு திரும்ப ஏமாந்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். 17ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் திருப்பதிக்கு வர்றதா பிளான் பண்ணால் விட்டுருங்க, வராதிங்க, வேஸ்ட்டு தான் அது. இருந்தாலும் நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு இந்த ஸ்டேட்டஸ் தான் வரும். அது நாளைக்கு காலையில், நாளைக்கு ஈவினிங் உள்ள ஸ்டேட்டஸையும் பாருங்கள். அதில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வரலாமான்னு யோசனை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வாய்ப்பு இல்லைங்கிறதுனால தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன். தொடர்ந்து என்னோடய ஸ்டேட்டஸ் பாருங்கள், அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்டேட்டஸ் இதாங்க. ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு இல்லாமலே டோக்கன் கொடுக்குறாங்க, வாட்ஸ்அப்பில் காமிச்சா கூட கொடுக்குறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். திருப்பதியில் 3 இடத்துல விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடத்துலையுமே கொடுக்குறாங்க. டிக்கெட் வாங்குறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஆனால் வெயிட்டிங் டைம் 48 மணி நேரம். அதுதாங்க முக்கியமான விஷயம். வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்க. வைகுண்ட துவார தரிசனம் அற்புதமாக இருக்குங்க, பார்த்துட்டு வாங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.